கல்யாணம் ஆன புதுசுல சார் வெளியே எங்கேயாவது கூட்டு போனா கையை பிடிச்சிக்கிட்டு கூட்டிட்டு போறது என்ன, காலில் சின்ன அடிப்பட்டா பாக்குறது என்ன. இப்ப இல்ல சார், ஒரு மாசம் ஆயிடுச்சு, 2 மாசம் ஆயினதுக்கு அப்புறம் சார் கையை பிடிச்சி ஐயோ யாரா பார்த்தா தப்பா நிப்பாங்க, தள்ளி நில்லு. சிக்கிட்டான் முழுக்கு பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க சார். கல்யாணம் பண்ண பொண்டாட்டி தானே சார், வண்டியில உட்காந்துட்டு போனா இடிக்காம அப்பெல்லாம் பக்கத்துல தள்ளி உட்காரும்பாங்க, இப்பனா தள்ளி உட்காராம பின்னாடி தள்ளி உட்காருன்றாங்க சார். இத பாருங்க, தூரம் தள்ளி நோட் வச்சுங்க. ஆமா, இவர் பெரிய மன்மதரு. ஆமா, இவர் பெரிய ரத்தி தேவி, மூஞ்சிய பாரு. அப்போதைக்கு வந்து ஒரு பொருள் கிடைக்கிற வரைக்கும் அதோட ஆர்வம் எல்லாம் இருக்கு சார். அந்த பொருள் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கோட மதிப்பே போயிருது சார். வேணும்ன்றப்ப அந்த ஆர்வம் எல்லாம் வேணும்னு அந்த கஷ்டப்படுறாங்க சார். கிடைச்சதுக்கு அப்புறம் அதை வந்து விட்டுறாங்க சார். அதுல ஒரு ஆர்வமே இல்லாம போயிருது சார். இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அதான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? உங்க ஹஸ்பண்ட் இருக்காப்லையா? அவரா? சம்பந்தமே இல்லாம உட்காந்துருக்கேன். ஒர்க்கிங்கில் இருக்கும்போது கூடயே இருக்கணுங்கிறாங்க. எங்கே போனாலும் ஒரு கடைக்கு போனாலும் யாரை கேட்டு போற, எதுக்கு போற? இல்லை, ஒரு அளவு தான். இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? இதை விடவெல்லாம் ஜனநாயகவாதிகளாக இருக்கவே முடியாது தமிழர்கள். இதை புரிஞ்சுக்கிறோம். கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு? சார் 2 வருஷம் ஆச்சு சார். 2 வருஷம். ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு சார். 1 வருஷமே 2 வருஷமா இருந்தா நான் என்ன பண்றது? அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். இப்பயும் தாங்கள் கொண்டு அதே முடிவில் தான் தீர்க்கமாக உள்ளீர்களா? கண்டிப்பா சார், நான் அதுல மாறவே மாட்டேன் சார். என்னைக்கா இருந்தாலும் வைஃப்ங்கிறது ஒரு பிரீசியஸ் திங் சார், ஒரு ஸ்பெஷல் திங்கா பாக்குறேன். பின்றாண்டா நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஓபன் சேலஞ்சே பண்றேன் சார். இன்னும் எப்படி இந்த ஷோ நடந்துட்டு தான் இருக்கும். நான் வந்து கப்புலா வந்து இந்த ஷோல உட்கார்றேனா இல்ல ஆப்போசிட்ல அங்க உட்கார்றேனா? ஏய், எனக்கு அதுல எந்த டவுட்டுமே இல்ல. நீங்க வந்ததே மீன் பிடிக்கதான் எனக்கு தெரியும். சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவ போல இருக்கேப்பா. செட் ஆயிடுமா சார்? அப்படித்தான் மாட்டுங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ளை பணியாரம் பண்ணி தரேன் சார். கல்யாணம் ஆன பின்னால எப்படிலாம் உங்க மனைவியை பாத்துக்கணும், உங்களுடைய கனவு ஒன்று இருக்கும்ல, என்ன? ஸோ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து அந்த பொண்ணோட ஃபேமிலி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஸோ லைஃப் வந்து ஸ்மூத்தா வாழும். இல்ல நீங்க கேட்பீங்க, அந்த பொண்ணோட நீங்க கேட்பீங்க, இல்ல அதை என்ன நீங்க ஓப்பனா வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவனாவது மனைவி எப்படி பாத்துறா, நீ மனைவி ஃபேமிலி வரைக்கும் போன பத்தியா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆமா சார், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஜாலியா ஒண்ணா ரொம்ப நெஞ்சல கையில முடியல சத்தியமா. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். என்னோட ட்ரீம் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, டெய்லி எனக்காக 1.5 மணி நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சார். ஆக்சுவலி இப்போ நான் தனியா இருந்து நிறைய விஷயத்தை தெரியல என்ன பண்ணணும் சார், நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள நம்ம கிட்ட பேசுறத பொறுத்து தான் சார் நம்ம அவங்க கிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கிட முடியும். அவங்க நம்ம கிட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிடுவாங்க சார். அதனால நிறைய விஷயத்த ஷேர் பண்ண தான் உண்மைகள் நிறைய வெளியில வரும் சார். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு இந்த 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது சாத்தியமா? அப்படியே 1.5 மணி நேரம் இருந்துச்சுன்னா இவங்க சொல்லுது போல அந்த கனவு அவ்வளவு இனிமையா இருக்குமா? நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. 1.5 மணி நேரம் பேசணும் அப்படின்னா டிவோர்ஸ்ல போய் நிக்குங்க. உண்மையாலுமே சொல்றேன். எனக்கு தாய் மாமா, எனக்கே என் நிலைமை அப்படின்னா, இவங்க ரொம்ப ஓவர் கனவுல இருக்காங்க. ஓவர் ட்ரீம் ஆகி நிறைய ஃபிலிம் பார்ப்பாங்க போல இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, அப்பா அம்மா இல்லாத பையன் நல்லா பாத்துக்குவான், அம்மா இல்லாத பையன் பொண்டாட்டி வந்து தாங்குவாங்கன்னு. இவங்க இங்க பேசுறதுக்கு மட்டும்தான் ஒத்து வரும். ரியல் லைஃப்ல வந்து எதுவுமே உங்களுக்கு ஒத்து வராது. இருந்திருக்கேன். எனக்கு வந்து கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரசிக்கணும், நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரசிக்கணும் அப்படின்னு நானும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இருந்திருக்கேன். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். நீங்க அப்ப என்ன கிரிஞ்சு பண்ணீங்க அதை சொல்லுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல கூட நல்லா மேக்கப் பண்ணிப்பேன் சார். மேக்கப் இல்லனா என் ஃபேஸ் டல்லா இருக்கும்ல, அதனாலதான். பை see you. டைம்ல கூட ஏதாவது மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பேன், தினமும் போட்டுப்பேன், போயிட்டு போட சைட்ல பாப்பேன் அவர் வந்து பாக்குறாரா. ஆனா அவர் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, எல்லாருமே ஜெல்லஸ் ஆகுறாங்க, சூப்பரா எனக்கு வைஃப் கிடைச்சிருக்குன்னு அப்பெல்லாம் சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன் அப்பெல்லாம்.
ஆனா இப்பெல்லாம் நான் வந்து saree கட்டினா ஏன்டி ஒரு குழந்தை ஆயிடுச்சு ஊர்வசி மாதிரி எப்ப பார்த்தாலும் saree கட்டிட்டு வந்து ட்ரெஸ் போட்டு இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வேலை இல்லப்பா அப்படின்பாரு. இப்ப ரெண்டு குழந்தை வந்துச்சு. இப்ப நீ ஏன் ட்ரெஸ் பண்றேன்னே கேக்குறாரு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.